ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கடி காசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? நானும் சொல்கிறதுக்கு ரெடி. மீன் அது மாதிரி சொல்லிகிட்ருக்கா, குடிக்காதீங்க, குடிக்காமல் வீட்டுக்கு வாங்க, நான் இல்லைன்னா மாமாக்கிட்டே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி. என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம எல்லாம் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறமா அவங்க வாடா போகலாம் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு முத்து போகிறாங்க. அதுக்குள்ளே தங்கச்சி என்ன சொல்லிச்சு, குடிக்க வேணாம் தானே சொல்லிச்சு. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வேணும்னு சொல்கிறாங்க, நீ ஏன் குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க குடிக்கிறதுக்கு. முத்து இவர் குடிப்பாரா என்னன்னு தெரியல, கூட இருக்கவங்களாம் எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்கா. அவங்க அதுக்குள்ளே மீனாவோட ஃப்ரெண்டு வந்து, இவங்க சரி இருந்தாலும் கூட இருக்கவங்களாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அதை மனசில் வச்சுட்டே இருப்பாள். மனோஜ் வந்து ரோகிணிக்கு பேச வருவா. என்ன வலிக்குதா? ஆமாம் ரொம்ப வலிக்குது, இல்லை இனிக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வரும் ரோகிணிக்கு. அதை எடுத்து போய் மனோஜ் பேசுவான். எவ்வளோ யார் என்ன எதுன்னு கேட்கும்போது, இந்த மாதம் வாடகை வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் யார் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன வாடகைலாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்பான். இது ரோகிணி நம்பர் தானே, இந்த மாதம் வாடகை வரல, எப்போ 5ஆம் தேதியில் தந்துடுவாங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவா. வந்தோடனே கேட்பான் மனோஜ், என்ன வாடகைலாம் எதுவும் சொல்கிறாங்க, நீ ஏன் என் ஃபோன்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் ஏன் எடுக்கிறேன்னா, நீ வர வர ரொம்ப மதிக்கிற, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் வந்துடும். அப்புறம் கோச்சிட்டு இவன் மனோஜ் வந்துடுவான் மொட்டை மாடி படுக்கிறதுக்கு. அப்புறமா முத்து திருப்பி இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் முத்து வந்துடுவான் வீட்டுக்கு. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான் மீனா. இல்லையே, நான் பிரியாணி தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். எங்கே ஊது அப்படின்னு சொன்னோடனே ஊதுவான். அப்படியே செம்ம ஸ்மெல் வரும் போல். மீன் அப்படியே தள்ளி போய் விழுந்துருவா. அதுக்கப்புறம் என்ன இது ஸ்மெல்லு இப்படி வரைக்கும், இது சரக்கு தான் அடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. உனக்கு எப்படி தெரியும் இந்த ஸ்மெல்லாம்? நான் தான் பூ கொடுக்குறோம்ல, பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது, இந்த ஸ்மெல் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாள். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே படுக்க வேண்டாம், நீ வெளியே போங்க, நான் மாமா கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்குமெண்ட் வரும். அப்புறமா நீங்கள் மேலே போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவான் மேலே. அப்புறம் மேலே போய் படுக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்ருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி என் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி. வேலை இருந்தால் அது திருப்பி பார்த்துட்டு ஃபோன் பண்ணணும்ல, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2க்குள்ளே அப்புறம் கேட்பாங்க. ஆர்குமெண்ட் வந்துடும் அவங்க 2 பேருக்குள்ளே. கல்யாணத்துக்கு அப்புறம் வர வர லவ்வே இல்லை, லவ்வே சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேலையை முடிச்சு வந்திருக்கேன், எனக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லுவாங்க. நானும் தான் டப்பிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு தான் தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிவிட்டு அப்புறமா ரவி வந்து மேலே போய் படுக்க போயிடுவாங்க. அப்புறம் 3 பேர் மேலே நின்று பேசுவாங்க. என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது, நான் நிம்மதி தேடி வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறேன், என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்பேன். இந்த மாதிரி நான் ஃபோன் எடுக்கலையா, அதனால் இவன் என்கிட்ட சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரெண்டு கூட சேரக்கூடாதா, அதனால் இவன் மீனை என் கூட சண்டை போடுறா. அவன் வந்து நான் ஏன் அவள் ஃபோன் எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, அதை கேட்டதுக்கு என் கூட சண்டைக்கு வரா அவள் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வுனா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மனசு சொல்லுவாள், இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு டைவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே 2 பேரும் ஷாக்காக பார்ப்பாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடிஞ்சிச்சு. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய் பாய்.